உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உங்களிடம் ஒரு கேள்வி. அது ஒரு வறட்சியான பிரதேசம். அங்கு ஒரு ஒற்றையடி பாதையின் ஊடாக ஓர் ஆலயத்திற்கு செல்கின்ற பாதை. செல்லும் வழியிலே ஒருவன் ஒரு பூஞ்செடியை நட்டுவிட்டு செல்கின்றான். அதன் பிறகு அவன் அந்த பூச்செடியை கண்டதே இல்லை. அந்த வழியால் தினமும் ஆடுகளை மேய்க்கச் செல்கின்ற ஒரு சிறுவன் தினமும் அந்த பூச்செடிக்கு நீரூற்றி விட்டு செல்வான். சில நாட்கள் கழித்து அந்த பூஞ்செடி வளர்ந்து பூக்கத் தொடங்குகின்றது. அதே பாதையால் சென்று வருகின்ற வேறொரு மனிதர் அந்த செடியில் பூத்த பூக்களை பறித்து அருகிலுள்ள ஆலயத்தின் கதவிலே ஒன்றாக வைத்துவிட்டு செல்வர். மாலையில் அந்த ஆலயத்திற்கு பூசை செய்ய வருகின்ற குருக்கள் அந்த பூக்களை எடுத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு செல்வர். செடியை நட்டது ஒருவன், அதற்கு தினமும் நீரூற்றியது மந்தைகளை மேய்க்கின்ற சிறுவன். அந்த பாதையால் செல்கின்ற ஒருவர் அப்பூக்களை பறித்து ஆலயத்தின் கதவிலே வைத்துவிட்டு செல்வர். பின்னர் மாலையில் வருகின்ற குருக்கள் அந்த பூக்களை எடுத்து இறைவனுக்கு பூஜை செய்வர். உங்களுக்குரிய கேள்வி இதுதான். இவர்களுள் யாருக்கு அதிக புண்ணியம் கிடைக்கும்? இதனுடைய பதிலை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். நன்றி.